நோவா மிகவும் நல்லவர். அவர் எப்போதும் கடவுளை நம்பி நல்ல செயல்களை செய்தார். அதனால் கடவுள் நோவாவிடம் ஒரு பெரிய ரகசியத்தை சொன்னார். உலகத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகிறது என்று கூறி ஒரு மிகப்பெரிய கப்பலை கட்டச் சொன்னார். நோவா அதை மெதுவாக கட்டத் தொடங்கினார். பிறகு ஒரு அதிசயம் நடந்தது. உலகத்தின் எல்லா இடங்களிலிருந்தும் விலங்குகள் இரண்டாக வந்து சேர்ந்தன. சிங்கங்கள், யானைகள், முயல்கள், பறவைகள் எல்லோரும் அந்த கப்பலுக்குள் சென்றார்கள். அது பார்க்க மிகவும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. வானம் கருமையாகி மழை பெய்ய ஆரம்பித்தது. மழை ஒரு நாள் இல்லை, பல நாட்கள் தொடர்ந்து பெய்தது. எல்லா இடங்களும் நீரில் மூழ்கின. ஆனால் அந்த பெரிய கப்பல் நீரில் மெதுவாக மிதந்து கொண்டே இருந்தது. அதன் உள்ளே நோவாவும் எல்லா விலங்குகளும் பாதுகாப்பாக இருந்தார்கள். நாட்கள் கடந்தபின் மழை நின்றது. நீர் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. ஒரு நாள் கப்பல் நிலத்தை தொட்டது. வெளியே வந்தபோது உலகம் புதியதாகவும் சுத்தமாகவும் இருந்தது. அப்போது வானத்தில் ஒரு அழகான வானவில் தோன்றியது. அதை பார்த்த நோவா மகிழ்ந்தார். அது ஒரு அழகான வாக்குறுதி போல இருந்தது. நல்லவர்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற நினைவூட்டல். இந்த கதையிலிருந்து நான் நினைக்கிறேன், நாம் நல்லவர்களாக இருந்தால் எப்போதும் நன்மை நடக்கும். மற்றவர்களை அன்பாக நடத்தினால் உலகமும் அழகாக மாறும். இதுதான் நோவாவின் பெரிய கப்பல் கதை. இன்னொரு அழகான கதையுடன் மீண்டும் சந்திப்போம்.